Taste the Daily. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அவரை ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் மணிக்கு மணி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் நிகழக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பொதுமக்கள், பெற்றோர்கள், அதே போன்று சம்பந்தப்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடுகிற போதுதான் அவர்களுக்கு அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார் என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அதாவது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சித்தூரைச் சேர்ந்த 4 மாத பெண் கர்ப்பிணி பெண் ஒருவர் திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனி ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வருகிறார். தனது சொந்த ஊரான சித்தூருக்கு செல்வதற்காக கோயம்புத்தூரில் இருந்து திருப்பதி செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்த போது 2 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கழிப்பறையில் வைத்து கழிவறைக்கு சென்ற போது அந்த ரயிலிலே பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அந்த பெண் கூச்சலிட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இந்த நபர்கள் 4 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார்கள். அவருக்கு கை கால்கள் முறிந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட கை கால்கள் உடைந்த நிலையில் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவருக்கு பாலியல் வன்முறை வெளியாட்டத்தில் அரங்கேற்றப்பட்ட அந்த அபாயத்தோடு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட போது அந்த பெண்ணிற்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கர்ப்பிணி ஒருவருக்கு கூட ஓடுகிற ரயிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் அந்த பெண் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார். ஒரு கர்ப்பிணி ஒருவருக்கு இந்த நேர்ந்த இந்த துயரம் என்பது அந்த ரயிலையே நள்ளிரவில் உருக்கி இருக்கிறது. இரவு நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய ரயிலில் காவலுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு இருந்தும் கூட அதெல்லாம் காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் பெண்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேள்விக்குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கர்ப்பிணி அந்த ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திலே தொடர்புடையவர்கள் குற்றவாளிகளை படத்தை மட்டும் அடையாளம் கண்டிருப்பதாக ரயில்வே போலீசார் தெரிவித்தாலும் கூட சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று இன்னும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடியாத ஒரு நிலையிலும் இருக்கிறது. ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த பெண் என்பதற்காக இவர்கள் தற்போது இந்த வேலூருக்கு வந்து போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த குடும்பம் இல்லை. ஏனென்றால் ஒரு டெய்லராக தனது வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்வதற்காக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருவது கூட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை ராயப்பேட்டையில் சேர்ந்த பீகாரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது 2வது மகளாக இருக்கக்கூடிய ஒரு மகளுக்கு 13 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கில் போக்குவரத்து காவலர் ராமன் என்பவர் தனது போலீஸ் வாகனத்திலே வைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். போதாக்குறைக்கு போலீஸ் பூத்திலே வைத்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கூட, இந்த சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது போய் வந்தோரை தற்போது பாலியல் வன்முறை வெளியாட்டத்தில் ஈடுபடும் மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பதே திமுகவின் திராவிட மாடல் சாதனை என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையோடு குமரிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதும், மாணவிகளும் பெண்களும் பாலியல் வெறியாட்டத்திற்கு ஆளாக்கப்படுவதும், அதே போன்ற மூதாட்டைகள் கூட என்று பார்க்காமல் நகைக்காக, பணத்திற்காக கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதும், பள்ளிகளிலே மாணவிகள் ஆசிரியர்களே கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபடுவதும், ஆட்டோ ஓட்டுநர் கூட பெண் என்று பாராமல் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றுவதும், பேருந்து நிலையத்தில் இறங்குகிற பெண்ணுக்கு கூட நள்ளிரவிலே பாதுகாப்பு இல்லாமல் ஆட்டோவில் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்துவதும் என்பது தொடர்ந்து தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகமே பாலியல் வன்கொடுமையில் சீரழிந்து இன்றைக்கு படுபாதாளத்தில் உலக அளவிலே தமிழகத்துடைய பெயர் தள்ளாடுவதுதான் திராவிட மாடலின் மெகா சாதனை என்று பாதிக்கப்பட்டவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டும் தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்றும் அந்த வெண்ட புண்ணில் வேலை பாய்ச்சிய அந்த ரணகலத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருப்பதுதான் வேலையுடைய பேரத்துடைய உச்சமாக இருக்கிறது.